இன்றைக்கி ரேஷன் கடைக்கு போனேங்க. ரேஷன் கடைக்கு போகிற வழியில் புருஷன் முன்னாடி சண்டை பிடிச்சிட்டு கிடந்தாங்க. புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால என்னவோ யாருமே பக்கத்தில் போகல. அவங்க 2 பேரும் முடிபிடி சண்டை பிடிச்சிட்டு கிடந்தாங்க. அவங்க 2 பேரும் ரெகுலராக என்கிட்ட வடை வாங்குறது தான். என்னை அவங்களுக்கு தெரியும், அவங்களே எனக்கு தெரியும், வீடு கூட அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் தைரியமாக பிள்ளை கிடந்து கீழே கிடந்து ரோட்டில் கிடந்து கத்திட்டு கிடக்குங்க. வேகாத வெயில் வேறு. அந்த பிள்ளையை விட்டுட்டு இப்படி சண்டை விடுறாங்களே, ஏன்னு சட்டையை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டேனே. அவர் என்ன கோவத்தில் இருந்தார் என்னமோ என்னையே சப்புன்னு அரைஞ்சிட்டாருங்க. அதோட எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இவ்வளோ பேத்துக்கு முன்னாடி இப்படி நம்மளை அடிச்சிட்டாப்லையன்ட்டு நான் பிள்ளைய பேசாமல் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு ரேஷன் கடையிலேருந்து ஜாமானை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. இப்போ வீட்டில் அக்கா பிள்ளைய கொடுங்கக்கான்னு நின்னார். இப்போ எனக்கு கோவம் ஓங்கி ஒர்றாரா அரைஞ்சேன். அடிங்கக்கா இது கோவத்துக்கு அறிவில்லாமல் நான் பாட்டுக்கு நடந்துக்கிட்டேங்க, மன்னிச்சுக்கங்கக்காண்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டார். இருந்தாலும் ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சிட்டமேட்டு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் வீட்டில் புருஷன் முன்னாடி சண்டை பிடிச்சிக்கிட்டு அது ஒன்றுமே தெரியாதுங்க. வீதியில் வச்சு சண்டை போடுறதும் இல்லாமல் பச்சை பிள்ளைய கதற விட்டுட்டு எப்படி தான் இப்படி மனசு வருதுன்னு தெரியல 2 பேரும். எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும்? நான் செஞ்சது சரின்னு பட்டா லைக் மட்டும் பண்ணுங்க.